ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் vlog தான் பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பருப்பு அரைச்சி அதில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் வச்சுருக்கேன். பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். சேமக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணணும். குழம்புக்கு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் நம்ம சமையல் பண்ணிடலாம். சாதம் வச்சு கூட ரசமும் வைக்கணும். பாருங்கள், பருப்பு உருண்டை குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நமக்கு நைட்டு இருந்ததுனால சப்பாத்தி, இட்லி, தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சேமக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு பசும்பாலில் வீட்டில் உரக்குத்தின தயிர், சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. ரசம் கூட வச்சுட்டேன். சமையல் முடிஞ்சிருச்சு. நான் மாதத்தில் ஒரு நாள் நம்ம ப்ரொவிஷன் சாமான்லாம் கொட்டி வைப்பேன் பாருங்கள். அந்த பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைப்பேன். அந்த வேலையை முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பேஷன் எடுத்து அதில் மூடி ஸ்பூன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நமக்கு தேடுற வேலை இருக்காது, டக்குன்னு எடுத்துக்கலாம். மற்ற பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரத்தில் கவுத்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய பாக்ஸ்லாம் சும்மா தரையிலேயே வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கும், நல்லா காஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா தொடச்சிட்டு ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்து கொட்டி வச்சுடுவேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.